ஜெர்சி நம்பர் 7 ஆல்வேஸ் ஸ்பெஷல் தானேங்க. ஒரு பெரிய கேதரிங்கில் ஒரு தடவை ரொனால்டோ கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்க, வாட் யூ திங்க் அபவுட் த கீ ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார், டேலண்ட் இஸ் நத்திங் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க். எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அதை ஹிடனாகவே வச்சுருந்தா ஒருத்தருக்கும் ஒரு யூஸும் இல்லை, நமக்கும் ஒரு யூஸும் இல்லைங்க. அது என்னதுங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம்? ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவாங்க. என்னோடய காலேஜ் மேட் ஒரு கேர்ள், ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் ஒர்க்கர். நாங்கள்லாம் ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டாப்பிக்கையோ இல்லை ஒரு யூனிட்டையோ கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அவங்க 20 to 30 minutes அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மார்க்கும் நம்மளை விட எப்போவுமே ஜாஸ்தியாக தான் வாங்குவாங்க. இவ்வளோ ஈஸியாக உன்னால் அப்சர்வ் பண்ணி படிக்க முடியுதே, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலான்னு கேட்டால், போதும் இந்த அளவுக்கு படித்து மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களால எக்ஸ்ட்ரா டைம் போட்டு படிக்க முடியாது. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறவங்க ஆல்வேஸ் லேசி பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது லேசினஸ்னு சொன்னால் கோவம் வேற வரும். பிகாஸ் அவங்களோட லேசினஸ்க்கு அவங்களால எந்த ரீசனும் கண்டுபிடிக்க முடியாது. சும்மாவே காலையிலேருந்து ஈவினிங் வரையிலும் விளாத்திட்ருப்பாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை ஜஸ்ட் லைக் தட் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. உங்களோட கோலை ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. உங்களுக்கான டைமை லைஃப்பில் உங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கோலை ஸ்மார்ட்டஸ்ட் வேல அச்சீவ் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.